ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து திருமலா ஆஃப்லைன் ரூம் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம மொபைலில் செக் பண்ணலாங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஏகாதசி, சுவாமி ராமானுஜரோட அவதார திருநட்சத்திரத்தை முன்னிட்டு திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் 10 நாள் உற்சவம் செய்வாங்க. அதை முன்னிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே காலையில் சுவாமி ராமானுஜர் மாட வீதி உலா வந்தார். அடுத்து இன்றைக்கி காலையில் கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன்லாம் 4:45 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் சேர்த்து மொத்தமாக 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். காலையில் 6 மணிக்கு டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். அந்த டோக்கன் இன்றைக்கி காலையில் 4:45 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தது. 2000 கோட்டா 6:30 மணி போல் காலையில் டோக்கன்ஸ் தீர்ந்தது. ஸோ நாளைக்கு தமிழ் வருஷப்பிறப்புக்கு நீங்கள் டோக்கன் வாங்கல, டிக்கெட் எதுவும் இல்லை அப்படின்னா தரிசனம் பார்க்குறதுக்கு டைரெக்டாக சர்வதர்ஷனம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 8 மணி நேரம் தான் ஆறுதான் டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்க போனாங்க. 11 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 8லேருந்து 12 மணி நேரத்தில் நம்ம திருப்பதி பெருமாளை வருஷப்பிறப்புக்கு தரிசனம் செய்தலாம். நீங்கள் இன்றைக்கி சாயந்தரம் ஆர் நைட்டு போய் க்யூவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு சாமி பார்த்துடலாம். அந்த டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் போகும்போது கூட டோக்கன் கொடுப்பாங்க. வெளியில் வந்துட்டு அந்த டோக்கன் டைமில் கூட நம்ம போய் ரீஎன்ட்ரியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டெய்லியும் காலையில் ஆன்லைனில் 9 மணி போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். நாளைக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே தீந்துடும். டொனேஷன் தர்ஷன் டிக்கெட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம பே பண்ணிக்கணும். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அட்வான்ஸாக நம்ம டொனேஷன் புக் பண்ணிவிட்டு கரண்ட் டேயில் பே பண்ண முடியாது. கோட்டா இருக்குது அப்படின்னா தான் நம்ம அக்கௌண்ட்லேருந்தே பணம் போகும் அந்த ப்ரொசீட் பண்ணுறப்போ. ஏன்னா ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, ஒருவேளை டொனேஷன் நம்ம பே பண்ணிட்டோம், தர்ஷன் புக் ஆகலைன்னா அந்த பணத்தை வச்சு ஃப்யூச்சரில் புக் பண்ணிக்கலான்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. கோட்டா இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுறப்போ பேனோ கிளிக் பண்ணிட்டோன்னா தான் நம்ம அக்கௌண்ட்லேருந்தே பணமே எடுத்துப்பாங்க. இல்லைன்னா கிடைக்காது. டிக்கெட்ஸ் ஃபுல்லுன்னு வரும் அப்டேட் பாப்அப். இது டெய்லியுமே கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ திருமலா சிஆர் வரும், திருமலைக்கு போனாலும் நீங்கள் ஆஃப்லைன் லக்கி டிப்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார பேர் பதிவு செஞ்சிங்கன்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்யாணோத்சவம், சுப்பிரபாதம் சேவா, தோமாலா, அர்ச்சனா சேவாலாம் இருக்கும். நாளைக்கு வருஷப்பிறப்புக்கு திருப்பதி பெருமாளை எதில் செலக்ட் ஆகிருக்கோமோ அதில் போய் பார்க்கலாம். குழுக்கள் முறையில் தான் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி திருமலையில் இருக்கிறீங்கன்னா அதுவும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி டிடிடியோட ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. காலையில் 4:30 to 5 கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஏ கேட்டகரியில் 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், பி கேட்டகரியில் 1000 ரூபாய் ரூம், 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம். ஒரு ரூம் வேணும் அப்படின்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நிற்கணும். கவுண்டர்கிட்ட போகிறப்போ எவ்வளோ பேர் ஸ்டே பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு ஆதார் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க, ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளார ரூம் அலாட்மெண்ட் செய்வாங்க. எஸ்எம்எஸ் மூலமாக நம்மளை தெரியப்படுத்துவாங்க. அந்த டைம்குள்ளார எங்கே சொல்லியிருக்கிறாங்களோ அந்த என்கொயரி ஆஃபீஸ்க்கோ இல்லை ரிசப்ஷனுக்கோ போய் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் செய்து ரூம் எடுத்துக்கணும். சாவி வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இந்த ரூம் அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் அப்போ தான் நமக்கு தெரியும் எங்கே அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த ஸ்லிப்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போனால் அந்த அலாட்மெண்ட்டு இப்போது என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போனால் தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்இடி டிஸ்பிளே அங்கங்கே திருமலாலேயே வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துலேயே இருந்து கூட ப்ரெசண்ட் அலாட்மெண்ட் நம்பர் என்ன இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரஃபாக நம்மளது எவ்வளோ நேரம் ஆகும் அலாட் ஆகிறதுக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம். அது நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் கூட பார்க்கலாம். ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட வாட்ஸ்அப் நம்பர் 9553000009 9553000009 சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு அனுப்புங்க. தெலுங்கில் இருந்துச்சுன்னா கேபிட்டலில் இஎன் போட்டிங்கன்னா எல்லாம் இங்கிலீஷில் வந்துடும். ஸோ அகே நீங்கள் ஹாய்னு அனுப்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி சூஸ் சர்வீஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டிடிடி டெம்பிள் சர்வீசஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதில் செலக்ட் சர்வீசஸில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் டிக்கெட் இருக்குது, அது ஒர்க் ஆகலை. திரும்பலாம் அக்காமடேஷன் லைவ் ஸ்டேட்டஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் வரும். ஏ கேட்டகரியில் இப்போது ஏங்கிறது ஃபஸ்ட்டு கேட்டகரி 50 ரூபாய் ரூம் 100 ரூபாய் ரூம். 04ங்கிறது ஏப்ரல் மாதம், 13ங்கிறது இன்றைக்கி டேட்டு. அட் ப்ரெசண்ட் 1146 போயிட்டுருக்கு. அதை அப்படியே நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளது எப்போ அலர்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக் பேஜில் கூட திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அப்டேட் பண்ணுறாங்க. மத்தியானம் போகிறீங்க, சாயந்தரம் போகிறீங்கன்னா சாயந்தரமும் ரூம்ஸ் கொடுக்குறாங்க, இருந்தால் கொடுப்பாங்க. அதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக போய் தெரிஞ்சால் நேரில் பார்த்தா தெரியும். அன்றைக்கி இருக்கிற க்ரௌட் அண்ட் அவைலபிலிட்டி பொறுத்து ரூம் அலாட் பண்ணுவாங்க. காலையில் போய் ரூம் எடுத்துக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நியூஸில் இப்போ சொல்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். திருமலாவில் ஒரு நாளைக்கு வீக் டேஸில் 9000 வெஹிக்கல்ஸ் மலைப்பாதையில் போயிட்டு வரதாகவும், அதுவே வீக்கெண்டில் 11000 வெஹிக்கல்ஸ் போயிட்டு வரதாகவும், இதில் விஏபிஸ் வர்ற அந்த வெஹிக்கலுக்கு அந்த சைரன் சவுண்டு கேட்கல, அது போலீஸ் வெஹிக்கிளில் இருக்கிற அந்த சைரன் சவுண்டெல்லாம் திருமலாவில் இருக்கிற அந்த ஒரு சேக்ரெட் அட்மாஸ்பியர் சவுண்ட் பொல்யூஷன் க்ரியேட் பண்ணும். அப்படிங்கிறதால அந்த சைரன் சவுண்டை பேன் பண்ண போகிறதா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நியூஸ் சேனலில் பார்த்தேன். தவிர்க்க முடியாத சில காரணங்கள் தவிர ஜென்ரலாக அந்த விஐபிஸ் வராங்க, போலீஸ் வெஹிக்கிள்லாம் வருதுன்னா அந்த சைரன் சவுண்டு பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக பேன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா நியூஸில் பார்த்தேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 77,743 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.59 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தாங்க 30,276 பேர். டைரக்ட் சர்வ தரிசனத்துக்கு 8 மணி நேரம் தான் ஆறுதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு திருப்பதி பெருமாளை வருஷப்பரப்புக்கு பார்க்கணும் அப்படின்னா டைரக்ட் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லைன்னா. அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்கியிருக்கீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுங்கிறதும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.